அந்த தானே அப்படிங்கிறது எந்த இடத்துல ஏன் வருது மேம்? இந்த தானேங்கிறது தான் பிரச்சனையேவா? ஆமா, என் பொண்டாட்டி தானே, என் புருஷன் தானே, கரெக்ட், இந்த தானே தான் பிரச்சனையா? தானே தான் பிரச்சனை. அந்த பிரச்சனை எங்கே எப்படி வருது அப்படின்னா, நம்ம கலாச்சாரம் அதை புகுத்துது. மெயினாக பேக்ரவுண்ட் அப்படி பார்த்தோன்னா கலாச்சாரம். ஓகே, ஒருத்தன் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டானா உனக்கு அடிமை, நீ ஒரு பெண்ணை தாலி கட்டிட்டியா உனக்கு அடிமை, டேக் இட் ஃபார் கிராண்டட், உன் லவ், உன் அட்டென்ஷன், உன் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் ராஜா. இன்னைக்கும் அப்படிதான் இருக்காங்க ஆண்களுடைய மனநிலை. இன்றைக்கும் அப்படித்தான் இருக்குது. இன்னும் கல்யாணம் ஆகி 40-45 வருஷம் ஆச்சுனாலும் அது அப்படித்தான் இருக்குது. இன்னும் இது மாறவே மாறாதா? மாறாது, மாறாது. டேக் இட் ஃபார் கிராண்டட். ஏன்னா ஹியூமன் மைண்டுக்குன்னு சில நடைமுறைகள் இருக்கு. எப்படி நம்ம வயிற்றை ஓப்பன் பண்ணோன்னா இங்கே ஹார்ட்டு, அதை சுற்றி லங்ஸு, இங்கே வயிறுன்னு இருக்கோ, அதே மாதிரி மனித மனம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அக்ராஸ் கல்ச்சர்ஸ் ஒன்று தான். அவங்க என்ன நினைப்பாங்க, 2 பேரும் டீல் அடித்து சேர்ந்துட்டாங்க, இந்த உறவு பாண்டிங் ஆயிடுச்சு, இந்த உறவு உறுதி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த உறவை பற்றி கேர் பண்ண மாட்டேங்காங்க. ஓகே, இவங்களை இந்த பர்த்டேக்கு நீ விஷ் பண்ணியிருக்கணும், பரவாயில்ல 2 நாள் கழிச்சாது, ஐயோ உன் பர்த்டே போயிடுச்சு, இந்தாவா நம்ம 2 பேரும் போய் இன்றைக்கி தான் உன் பர்த்டே மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கக்கூடிய அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ட்ரிக்ஸாவது தெரியும்.